கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்கள் இதுவரையில் கண்ட அல்லது அனுபவித்த அந்த பெரிய அன்பை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அது தேவன் நம்மேல் பாராட்டின அன்புதான் என்கிற முடிவுக்கு நாம் எளிதில் வந்து விடுவோம். நீங்களும் நானும் என்றென்றும் அவரோடு கூட பரலோகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலில் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார். மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவனுக்கு பதிலாக மரிப்பதற்கு இந்த உலகத்திலே வாழுகிற எவரும் பூரணப்பட்டவர்கள் அல்லது குற்றமற்றவர்கள் கிடையாது. பரலோகத்தில் உள்ள தூதர்களோ அல்லது தீர்க்கதரிசிகளோ முழுமையானவர்கள் கிடையாது. ஸ்திரீனிடத்தில் பிறந்த எல்லாருமே பாவத்தில் பிறந்தவர்கள்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆவியாயிருக்கிறார். ஒருவரும் அவரை கண்டதில்லை. ஆகவே அவர் மனிதனாய் பிறப்பது அவசியமாய் இருந்தது. ஆகவே இந்த மரியாள் என்கிற கன்னிகையை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். உன்னதமானவருடைய பலம் அவள் மேல் வந்தது. அவள் பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். இது தேவனுடைய அதிசயமான அன்பு. பிரியமானவர்களே, தேவன் உங்கள் மேல் பாராட்டின இந்த மாபெரும் அன்புக்கு நீங்கள் எப்படி பிரதியுத்தரம் செலுத்தப் போகிறீர்கள்? அவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அவரை விசுவாசியுங்கள். அப்பொழுதுதான் அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வர முடியும். அவரை பின்பற்றுவதற்கு உங்களுடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆள அனுமதிக்க வேண்டும். அவர் உங்களில் அசைவாட ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்பொழுது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியினால் நிரம்பும். உங்கள் இறுதி மூச்சு வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி சர்வ வல்ல தேவனுடைய அன்புக்குள், அந்த ஐக்கியத்திற்குள் ஆத்துமாக்களை கொண்டு சேருங்கள். தேவன் உங்கள் மேல் பாராட்டின அந்த அதிசயமான அன்புக்கு பிரதியுத்தரம் செலுத்தும் விதம் இதுவே. பிரியமானவர்களே, தேவன் உங்கள் மேல் பாராட்டின அதிசயமான இந்த அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழும்படி இன்றே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகள் ஆக்கும்படி இந்த உலகத்தில் வந்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றதப்பா. உம்முடைய அன்பு உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கடந்து வருகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் கிரியை செய்கிறவரப்பா. எவ்வளவோ நன்மைகளை நீங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறீங்க. அதற்கு பிரதியுத்தரமாக ஏதாவது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டுமே தகப்பனே. உம்மை உண்மையாய் தேடி உம்மோடு நேரத்தை செலவு செய்து உம்மை பிரியப்படுத்தி உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. குடும்பமாய் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் இருந்து உமக்காக பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. ஒவ்வொருவரையும் அதற்கென்று பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.